கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 89வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கை நோக்கம் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதுதான். இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் நோக்கமாகவும் வாஞ்சையாகவும் இருக்கிறது. மாரநாதா, ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்று அந்த சீஷர்கள் வாஞ்சையோடு எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று அவருடைய வருகைக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாமும் இன்று வரைக்கும் கர்த்தருக்காக வாழ, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்ததின் பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி சபைக்கு, அந்த லவோதிக்கியா சபைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பான். இப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கம். அதை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற அந்த பயணம் தொடர்கிறது. எப்படி எகிப்து என்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் யாத்திரை செய்தார்களோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இப்பொழுது பாவ வாழ்க்கையிலிருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாமும் அந்த பரம கானானுக்காகத்தான் இந்த வனாந்திர வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையெல்லாம் நடத்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமே, நம்முடைய வாஞ்ச ஏக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க வேண்டும், அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும், நித்தியமாய் வாழ வேண்டும். இப்போ இந்த ஒரு ஏக்கம்தான் நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கு. அப்படி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம். உலகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இம்மைக்காகவே ஆண்டவரை தேடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழும்படியாய் அல்ல தேவன் நம்மை அழைத்தது. தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினது அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முதற் பேரானவராய் மாற்றி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இவ்வளவு காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கரத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த முழு வேதாகமுமாய் கர்த்தர் நமக்கு அநேகரை கொண்டு, அநேக பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி கொடுத்ததற்கான காரணம் அதுதான். இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். இவ்வளவாய் நாம் வாஞ்சிக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த காரியத்திற்குட்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு காரியமும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனை சுற்றி அவருடைய உண்மை இருக்கிறது. தேவபிள்ளைகளாகிய நாம் வல்லமையுள்ள அந்த தேவன் வாசம் பண்ணுகிற, நம்மை நேசித்து நமக்காக ஜீவனையை தந்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டுமானால் அவரை சூழ்ந்திருக்கிற உண்மைக்குட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவரை சூழ்ந்து உண்மை இருக்குமா? அப்போ அவரை நாம் நெருங்க வேண்டுமானால், அவர் இருக்கிற ஸ்தலத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். உண்மை இல்லாத ஒரு நிலை, அதுக்கு பேர் தான் பொய். உண்மை இல்லைன்னா அது பொய். இன்னைக்கு அநேகர் உண்மை இல்லாத காரியங்களை செய்துவிட்டு அதை பொய்ன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்வாங்கன்னா, சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சும்மா அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே சும்மா அப்படின்னு எதையுமே பேசலை, எதையுமே செய்யலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணக்கூடாது? சும்மான்னு சொல்லி போய் பேசக்கூடாது, சும்மான்னு சொல்லி தவறான காரியங்களை செய்யக்கூடாது. இது சத்ருவானவன் விதைத்த ஒரு பொல்லாத விதை. சும்மா சொன்னேன், சும்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களை சொல்கிறது, தவறான காரியங்களை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? உண்மை இல்லாமல் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. ஏன்னா உண்மை அவரை சூழ்ந்திருக்குமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், ஆவி, ஆத்மா, சரீரம் இவை எல்லாவற்றிலும் கர்த்தருக்கேற்ற உண்மையாக இருக்கிறோமா? இந்த கடைசி நாட்களில் அநேகர் இடத்துல சுத்தமாக இல்லாத ஒரு காரியம்தான் இந்த உண்மை. சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் பேசுறது, விளையாட்டுக்கே பொய் பேசி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, பொய்யான காரியங்கள், பொய்யான கதைகள், சும்மா அவங்க இயல்பாகவே பேசுகிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற
கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பொய் யாருடைய தெரியுமா? பொய் பிசாசுக்குரியது. அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவானாம். பொய்க்கு பிதா பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிசாசுக்குரிய ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்குதுன்னா நம்மளால எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உண்மை தம்மை சூழ்ந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல நம்மால் எப்படி பிரவேசிக்க முடியும்? தேவன் என்று நம்ம எச்சரித்து உணர்த்துகிறார். சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட போய் பேசக்கூடாது. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அதை கூட போய் பேசக்கூடாது. பொய்யான கதைகளை பேசக்கூடாது. மற்றவங்கள் மேல் இருக்கிற பொறாமையினால இல்லாத காரியங்களை பொய்யாய் பிணைத்து பேசக்கூடாது. இது எல்லாமே வேதம் அருவருக்கிற காரியங்கள். இது எல்லாமே பிசாசுக்குரிய காரியங்கள். உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. உண்மை இல்லாமல் நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும். இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கான ஒரு காரியமாக இது மாறிடுச்சு. ஏன்னா எல்லாரும் போய் பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து தேவன் நம்மை எச்சரிக்கும் பொழுது மனம் திரும்புகிற அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தன் பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற தேவ பிள்ளைகளாய் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் வாழ உண்மை தம்மை சூழ்ந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய